ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இன்னைக்கு சிறப்பான நாள், மனமகிழ்ச்சி ஓய்வு நாள், மேன்மையான நாள், மாத இறுதி 31வது நாள். ஆண்டவர் அற்புதமாக கடந்த 5 மாதம் நடத்தினார். மாத இறுதி நன்றி நிறைந்த நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். காலையில எங்க வழிபாடு அதிகமாக கர்த்தரை ஆராதித்து நன்றி செலுத்து. பிரியமானவரே, இந்த அற்புதமான நாளிலே குடும்பமாய் உட்கார்ந்து தேசத்துக்கு ஜெபிக்க தேவ கொடுத்த வாய்ப்புக்கான கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இன்னைக்கு காலையிலே நாங்கள் வழிபாடுல பண்ண செய்தி யூடியூப்ல பேஸ்புக்ல இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத சொன்னோம். ஜீசஸ் கம்ஃபர்ட் யூ நித்திராஜன் பேஸ்புக்ல பாருங்க. இன்னைக்கு காலையிலே கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதமான செய்தியோடு ஆராதனை இருக்குது. நீங்க அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான மதியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்ப துதி ஆராதனை தொடர்ந்து தரிசனத்தோடு நடத்தி வருகிறோம். குடும்பமாய் அமர்ந்து பாட்டு பாடி ஆராய்ந்து ஜெபம் பண்ண போறோம். பாடல், துதி, ஜெபம், ஆராதனை எல்லாவற்றையும் குறிப்பிடுத்து கூறுகிறார். ஆசீர்வதியும் நலவற்ற பிரசன் முப்பதோடு காணப்பட்டோம். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். வருவாய் தருணம் பழைய பாடல். காலையில் திடீர்னு பாட்டு பாட ஞாபகம் வருது. என் உள்ளத்தில் ஆனது வைத்தார். அருமையான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான பாடல். கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாழ்நாளை எல்லாம் வீணானால் வருத்தத்தோடு கழிப்பதுவே. வாழ்நாளை வருத்தத்தோடு கழிப்பதுவே. புத்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. கத்தின வீடும் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும், கத்தின வீடும் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும், குழுவிட்டு உண்ணாதி போனார் உறவனோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. அழகு மாயை நிழற்றிடாதே, அதை நம்மாலே மாயத்திடாதே. அழகு மாயை நிழற்றிடாதே, அதை நம்மாலே மாயத்திடாதே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே ஆண்டவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வானத்தின் கீழே பூமியிலே வானவர் இயேசு நாமமல்லா. வானத்தின் கீழே பூமியிலே வானவர் இயேசு நாமமல்லா. ரட்சிப்பாயார் வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவர். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, ஆண்டவர் இயேசு வந்தே. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உன்னம் பலவீனம். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உன்னம் பலவீனம். ஒரு குருசு சுமந்து தீர்த்தான், காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே,
தடவை ஆராதனை வேண்டும். எல்லாரும் வாயில தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் 31ஆம் தேதி மாச கடைசி தேவனுக்கு அற்புதம் செய்தார், நன்மை செய்தார், அதிசயம் செய்தார், ஆச்சரியம் செய்தார், ஜபத்துக்கு பதில் கொடுத்தார், கைவிடாமல் இருந்தார், வாங்கினார், சுமந்தார், அப்பிவித்தார், விடுவித்தார், ஜபத்தை கேட்டார், ஆயத்திறந்து எல்லாரும் நன்றியப்பா 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 எத்தனை நன்றிகள் எனக்கு செய்தேன், நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனையோ நன்மை செஞ்சுக்கிறப்பா, ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா வீடுகளிலே கர்த்தர் உனக்கு நன்மையான செய்திகளே, ஜூன் மாதம் பெரிய காரணமே நினைத்து பரலாத காரணமே வருஷத்தின் நடுவில் தன்னுடைய கிரியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் வித்தியாசமான காரியம் செய்து உங்களை சந்தோஷத்தை வல்லவராக இருக்கிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர், ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றும், அந்த இயேசுவே every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. அவர் ரட்சகர், அவரை நல்லவர், அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவருக்கு அவருடைய ஈசாக்கும் யாக்கோபிலும் சாலமோனிலும் தேவாலயத்திலும் பெரியவர், அவரை போல பெரியவர் ஒருவர் இந்த பூமியில கிடையாது. அவர் பெரிய காரியம் செய்து நம்மளை சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, உலகத்திற்கு நமக்குள் பெரியவர். நீங்க சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே சொல்லி பாருங்க. பெரியவர் பெரிய காரியத்தை சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர்
எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் பெரியவர் எனக்குள்ளே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் இயேசு பெரியவரே சகல துதி கனமணி ஒருவரை கேட்டு நன்றி சொல்லி ஜெபிக்கிற ஜீவன் நல்ல கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமபிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆசீர்வதிப்பதாக உம்முடைய சித்தம் பரமேஸ்வரன் பூமியில் செய்யப்படுவதாக பிதாவே நாங்கள் மன்னித்த சொந்தத்தை ரட்சித்துக் கொள்ளும் சாட்சியை வல்லமையை மகிமை நின்று கும்பிடுது. ஆமென். இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு என்னுடைய மனைவி ஓஜின்யா ஐஸ்வர்யா அவர்கள் இந்திய தேசத்தை சட்ட ரட்சிக்க தேசத்தில் இருள் விலக வறுமை நீங்க பாவ கிரிகள் அழிக்கப்பட தேவனுடைய ஆளுகை காணப்பட சமாதானம் உண்டாக செழிப்பு உண்டாக வறுமை அழிக்கப்பட கொரோனாக்கு அழிக்கப்பட தேச மறுரூபம் அடைய தேசத்தை எழுப்பது உண்டாக தேசத்துக்கு அஜோகம் அகன்று போக முடியாத தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக, சென்னை ஆசீர்வதிக்க முடியாத எல்லா வளங்களும் செழித்திருக்க உதவி செய்யப்போ, செழிப்பை தாங்கப்பா. எங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டளைங்கப்பா. வறுமை நீங்கட்டும், சாபம் ஒழியட்டும், கொள்ளை நோயில் அகன்று போக முடியாத ஜெபிக்கிறங்கத்தாவே. விவசாயத்துறை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறங்கத்தாவே. தற்போது நாங்கள் கண்ணப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆங்காங்கே ஆண்டவரை பரவி கொண்டு ஜனங்களை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டு கொடிய கொள்ளை நோயை எங்க தேசத்துல அகன்று போக செய்ய முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது ராஜா. நீ மனதிற்கு முடியாத நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்க தேசத்துக்கு சேமத்தை தருவீராக, ஜனங்களை விடுதலையாக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் எங்க தேசத்தை அகன்று போக செய்வீராக. தேவரே நீ கிருபையா இறங்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீ இறங்குவீராக, இறங்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் கர்த்தாவே எங்க தேசத்தை ஆஸ்வதிக்க முடியாத ஸ்தோத்திரிக்கிற வியாதிகள் நீங்கிற முடியாது துதிக்கிற ராஜா. ஒரு எழுப்புதலை ஆண்டவரை தீயை நீ போட முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் காணப்பட்ட அதே எழுப்புதல் எல்லா சபைகள் ஊற்றப்படுவதாக ராஜா. எல்லா திருச்சபைகளில் ஆதி அப்போஸ்தலர் காணப்பட்ட எழுப்புதல் ஊற்றப்படுகிற முடியாத உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆங்காங்கே இருக்கிற ஜனங்கள், வாலிபர்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவர் ரட்சிக்க கூடாது கரம் குறுகி போகவில்லையே கர்த்தாவே. நீ ஜனங்களை ரட்சித்து எங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட முடியாது. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்டு நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்தில் காலையில ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த குடும்ப துதியா என்னவா சொல்ல வேண்டும் என்று நான் ஆண்டவரை கேட்டபொழுது தேவத்தில் அருமையான வசத்தை காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் முதல் பகுதி. ஐசாயா chapter 30 verse 15 first part. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். போதும், ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி என்று சொன்னால் நாம் செய்கிற காரியத்தை தவறு என்று உணர்ந்து அறிக்கையிட்டு திரும்புவதுதான் மனம் திரும்புதல். அமர்ந்திருந்தால் என்று சொன்னால் ஜெபம் பண்ணுதல் என்று பொருள்படும். இங்க ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நாம் செய்கிற காரியம் தவறு என்று உணர்ந்து தேவதூதரை அறிக்கையிட்டு அதை விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணினால் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்க, தவறு செய்ய யாருமே கிடையாது. எல்லாருமே நான் பரிசுத்தமா, நான் ஒரு தப்பு பண்ண சொல்லவே முடியாது. நான் இயேசு நாமத்தை சொல்றேன். வேதம் சொல்வது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக எழுதப்படுகிறது. அப்போ எந்த ஒரு சூழ்நிலை நாம் விட வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சமயத்தில் நாம் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்திருக்கலாம். இங்க கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால்
ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டு நம்மோடு பேசுறாரு. ஏதோ விட வேண்டிய காரணம் நம்ம இடத்துல இருக்கிறது, ஏதோ மனம் திரும்ப வேண்டிய விஷயம் நம்ம இடத்துல இருக்குது. இன்னைக்கு அதே குடும்ப மாச கடைசி வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதத்தினுடைய போகிறோம். ஹாஃப் ஆஃப் தி இயர் முடிச்சாச்சு. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் செய்து தயவா என்னை மன்னியும், எனக்கு இறங்கும், என் குற்றத்தை மன்னியும், நான் அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அழுது ஜெபம் பண்ணினா கர்த்தர் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீங்கன்னா வெளியே வருவீர்கள். பிரச்சனை கஷ்டம், ஏன் பிரச்சனை, ஏன் துன்பம், ஏன் கஷ்டம், ஏன் உபத்திரவம், ஏன் நெருக்கம், ஏன் இழப்பு, ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தடுமாறி இருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம திரும்பாம இருக்கிறோம். அப்படின்னு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப ஆண்டு வசத்தை காண்பித்து காலையில் எவ்வளவு பேசினாலும் ஜனங்களை பார்த்து சொல்லி இன்னும் திரும்ப வேண்டிய காரியங்கள், இன்னும் விட வேண்டிய ஏதோ சின்ன காரியம் என்ன இருக்குது என்று யோசித்து ஜெபம் பண்ணி அறிக்கையிட்டால் கர்த்தரவே ஆசீர்வதிப்பார். செய்தி தலைப்பு, நாம் மனம் திரும்பினால். நீங்க பின்னாடி வாசல் திரும்பாட்டா பயங்கர பிரச்சனை இருக்கு, அழிஞ்சே போயிடுவோம். ஆனா மனம் திரும்பி ஜெபம் பண்ணா கிடைக்கும் ஆசீர்வாதம். என்ன ஒரு 3 ஆசீர்வாதத்தை ரொம்ப அதே அதிகாரம் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1 முதல் ஆசீர்வாதம் 18 வசனம் படிங்க. 18 வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். எழுந்திருப்பார், காத்திருப்பார், எழுந்திருப்பார், காத்திருப்பார், எழுந்திருப்பார், காத்திருப்பார், எழுந்திருப்பார். எதற்கா? இறங்கும்படி, மனதுருகும்படி. 2 சேர்த்து சொல்லுகிறேன். முதல் குறிப்பு, மனதுருகுவார், இறங்குவார். கைகளை போய் தாங்க சொல்லலாம். நான் சொல்றேன், கர்த்தர் இறங்கினால் நமக்கு அற்புதம், கர்த்தர் இறங்கினால் விடுதலை, கர்த்தர் இறங்கினால் மாற்றம், கர்த்தர் இறங்கினால் கொள்ளை நோய் கூட நிறுத்தப்படணும்னா கர்த்தர் இறங்கும். சென்னை வேகமா பரவுதுன்னு சொல்றாங்க. ஏன் இன்னும் கர்த்தர் இறங்கல? நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் கர்த்தர் செய்கிற முதல் காரியம் இறங்குவார், மனதிருவார். இங்க காத்திருப்பார், எழுந்திருப்பார். காத்துட்டே இருப்பாராம், எழுந்திருப்பார். எதற்கு? இறங்கும்படியாக, மனதிருக்கும்படியாக. மனதிருக்கிட்டீங்க அற்புதங்க. வேதத்துல இயேசு எங்கெல்லாம் மனதுரான அற்புதம், கர்த்தர் எங்கெல்லாம் மனதுரான அங்கெல்லாம் விடுதலை, அங்கெல்லாம் மாற்றம். இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையிலே சில சமயம் நெருக்கப்படும் போது அவங்க ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுது, கர்த்தர் மனதுருகி, அப்படியே வசனம் வருது, மனதுருகி. இஸ்ரவேல் மனதுருகி, இயேசு ஊழியப்பது மனதுருகி. கபா ஹௌராபா, இந்த God of compassion, மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே மனதுருக்கம் ஜெபிப்பதை விட, ஆண்டவரே இறங்கோடு ஜெபிப்பதை விட நீங்கள் மனம் திரும்பினார். Thank you Lord. விட வேண்டிய கத்தை விட்டு தீர்மானம் ஒப்பு கொடுத்தீங்க சொன்னார். ஆண்டவர் முதல் காரியம் இறங்குவார், மனதுருகுவார். இரண்டாவதாக என்ன ஆண்டவர் செய்யறாராம்? நீங்க அதே 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முதல் பகுதியை படிங்க. முதல் பகுதி, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி அழுது கொண்டிரா. போதும், இனி அழுது கொண்டிரா. இரண்டாவது ஆண்டவர் மனம் திரும்பிட்டா சொல்றாரு. மனம் திரும்பலன்னா அழுகை, மனம் திரும்பலன்னா கண்ணீர், மனம் திரும்பலன்னா வேதனை. மனம் திரும்பினீங்க சொன்னா இனி அழுது கொண்டுதான். அழுகைக்கு ஆப்போசிட் மகிழ்ச்சி. அப்பனா உன்னை மகிழ்ச்சியா இருக்க வைப்பார். ஏன் அழுகுற? ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்து அழுது கொண்டிருக்கா அல்லவா? எனக்கு மாத்திரம் ஏன் நடக்குது அழுது கொண்டிருக்கா அல்லவா? நான் நல்லா ஜெபிக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை கண்ணீர் எடுத்து கொடுக்குறாயா? தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், நீ மனம் திரும்பினால், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். ஆனோசம் இரண்டாவது, இனி அழுது கொண்டிருந்தாய். இனி அழ வேண்டிய அவசியம் இல்லை. அழுகி பள்ளத்தாக்கை நீரூற்றா மாற்றுகிற தேவன், அழுகியை நிறுத்துகிற தேவன், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், உங்க வாழ்க்கை தீர்க்கதரிசனமாக உங்க வாழ்க்கையில் அவர் மனதுருவார், இறங்குவார். இரண்டாவது இனி அழுது கொண்டுதான். கடைசியாக மூன்றாவதாக பின்பகுதி பிறகு பின்பகுதி, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கிதான் மனதுருகி இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். மூன்றாவது குறிப்பு, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? மறு உத்தரவு அருளுகிறார். அப்படின்னு ஜபத்துக்கு பதில் தர அர்த்தம். நான் சொல்றேன், நீங்க மனம் திரும்பாம ஜபம் பண்ணீங்கன்னா, விடவிட கத்தை விட்டுடாம நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா உங்க ஜபத்தை கத்த கேட்கவே மாட்டாரு, உங்க ஜபத்துக்கு பதில் வரவே வராது. நேற்று மதியம் நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அவங்க வீட்டுல பையனுக்கு பிரச்சனை. நான் சொன்னேன், நீங்க விடவெடுக்காரை விட்டுடுங்க,
ஞானஸ்தானம் எடுத்துருங்க. அப்பதான் ஆண்டவர் ஜபத்தை பதில். சும்மா அக்கினி குளோரி அக்கினி குளோரில நடக்காது. அவன் அப்பா நீ ஜபிக்கும் போது ஃபயர் அக்கினின்றான். நான் சொல்றேன் ஞானஸ்தானம் எடுக்காம ஆண்டவர் எப்படி ஜபத்தை கேட்பார். ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்கன்னு சொன்னேன். மனதில் சத்தியத்தைப்படி சொன்னேன். நீங்க செய்ய வேண்டிய சகல விட்டுடுன்னு சொன்னேன். இயேசுவின் நாமத்தாலே உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்றேன். மூன்றாவது குறிப்பு, நீங்கள் மனம் திரும்பினால் தேவனுக்கு ஆசீர்வாதம். உன் ஜபத்தை கேட்பார். அவர் ஜபத்தை கேட்கிறவர், அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அவர் மறுபுத்திர வருகிற தேவன், கூப்பிட்ட உடனே ஓடி ஓடி வருகிற தேவன். அவர் அன்புள்ள தேவன் இல்ல. ஐயா இன்னும் கொரோனா நீங்களும் ஜெபித்து கொரோனா போல, கொரோனா ஏன் ஒண்ணு போல? ஹலோ, கொரோனா ஏன் ஒண்ணு போல? கொரோனா எங்க போச்சு, எவ்வளவு போச்சு? டிவியில பார்த்து பட்டியல போட்டு கிராஃப் போட்டுக்கிறீங்க. கொரோனா இன்னைக்கு ஒரு குட்டி பையனை பார்க்க வந்தா கொரோனாவா கொரோனாவா கேட்கணும். ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அம்மா சொல்றாங்க, நாங்கெல்லாம் கொரோனா பண்ணி ஜாப் பண்றோம், இவன் கொரோனா போகாத, கொரோனா எதுக்குன்னு ஸ்கூல் திறந்துடுவாங்கட்டோம். நான் சொன்னேன், ஏன்னா நாங்கெல்லாம் கொரோனா பண்ணி ஜெபிக்கிறேன். ஐயோ கொரோனா போகல, கொரோனாவே வா ப்ளீஸ் கம் கொரோனா. அன்பானவரே, கொரோனா ஏன் திரும்ப போல? இன்னும் மனந்திருவில்ல, இன்னும் விடவிடாது, இன்னும் கோவப்படுறீங்க, இன்னும் கசப்பு வச்சிருக்கீங்க, இன்னும் வயதாக்கி வச்சிருக்கீங்க, இன்னும் ஏதோ பெருமையாக பேசிக் கொள்றீங்க, இன்னும் மனந்திருவில்லை. ஆவியனோடு பேசுகிறார். நீ மனம் திரும்பினால் கபா ஹௌராபா, நீ ஒப்பு கொடுத்தார் ஊராபா ஹதாரா, நீ அர்ப்பணித்தார் சம்பாரந்தா ரபா ஹதாரா. உன் ஜபத்துக்கு அந்த பதில் கொடுப்பார். அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் மனம் திரும்பினா 3 ட்ரெஸ்ஸிங் கொடுப்பார் சொல்ல. முதல் ட்ரெஸ்ஸிங் இறங்குவா மனதுருவார். இரண்டாவது ட்ரெஸ்ஸிங் இனி அழுது கொண்டுதான் மகிழ்ச்சி இருக்க வைப்பார். மூன்றாவதாக மறுபுத்தருவா ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். கைகளை ஒரு தாமேஸ்வரில் பார்க்கலாம். ஒரே ஒரு அடி வருவாய் தர, ஒரு அடி பணமும் ஒரே ஒரு அடி. இதுல இருந்து ஆண்டவர் மறுபடியும் ரீகால் பண்றாரு. மறுபடியும் சிலுவையில ஒரு அடி பார்த்து ஜபம் பண்ண வருத்தத்தோடு கழிப்பது எவ்வளவு வாழ்வதா தம்பி அடிக்கடி சில காலத்தில் விழுந்து விடுகிறேன். தம்பி உன்னோடு பேசுறாரு, அடிக்கடி விழுந்து விடுகிறேன், அடிக்கடி நான் மீறுறேன், நான் மகிழ்ச்சி காணவர்கள் ஒப்புரவாகிறேன் என்று சொல்லி மனம் திரும்பினார். இறங்குவார், மனம் திரும்புவார். இனி அழுது கொண்டுதான் ஆண்டவர் வாழ்க்கையிலே ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். பரலோக பிதாவே, அருமையான மதியான மலைக்கு ஸ்தோத்திரம். நீர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை பிள்ளைகளோட ஆவி நிறைவோடு பேசியிருக்கிறேன். இவர்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யும். இறங்கும், மனதுருவும், இனி அழுது கூடாம அவர் வாழ்க்கை மகிழ்ச்சி கத்திடும். ஜபத்துக்கு பலவத்திருந்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்துகிறோம். இன்னும் என்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஊடகத்து வருகிறதற்கும் ஒவ்வொருவருக்கு கடவுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வேலை மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, 2 முக்கிய அறிவிப்பு. இன்றைக்கு மாலை 7 மணிக்கு மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை ஒன்றை நாங்கள் அனுசரித்து வருவோம். பல வருடங்களாக மாத இறுதியிலே கர்த்தர் எல்லா நன்மைகள் நடக்கும். இதை எங்கள் ஆலயத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பிருக்கிறோம். என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் ஐஸ்வராஜ் அவர்கள் அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் தீர்க்க தரிசன வார்த்தையை வழங்குவார்கள். அதிக ஒரு வாரம் ஜெபித்து ஆயத்தப்பட்டவர்கள் 7 to 8. நீங்க எல்லாரும் பேஸ்புக்கையும் நீங்க யூடியூபையும் விசிட் பண்ணுங்க. அன்பாய் நான் கேட்டுக் கொள்கிறேன். சில பாடல்களை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி தேசத்துக்காக ஜெபித்து மாத இறுதி ஸ்தோத்திரம் அனுசரிக்கிறோம். நாளை காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை ஆலயத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறோம். 5 to 6:50. அதிலே ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தம் நடத்துமாக கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை கொடுத்து உங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுவோம். 2 நிகழ்ச்சி ஞாபகம் வைத்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.